time for testimony. First, we are giving chances to the family members. First one, brother Kamalai, brother of Santa Mother. இப்பொழுது சாட்சிக்குரியதான நேரம். முதலாவது குடும்பத்தாருக்கு சாட்சி சொல்லும்படியாக நாம் தருணம் தருகிறோம். முதலாவதாக பிரதர் காமாலி அம்மச்சி அவர்களுடைய சகோதரன். தங்கச்சியின் ஸ்நேகம் 16 வயசுல இதுக்காக போகும்போது அம்மை அப்பனும் அடிப்பார்கள். இங்கே வரக்கூடாது, போகக்கூடாது. இப்போ நான் சொன்னாக்கானே போகாதே தம்பி, இல்லை நான் போகிறேன், அடுத்த பள்ளியான அந்த பள்ளியிலே போவான். அவளுக்கு கூட்டுக்கு வேற ஒரு ஆளுண்டு. அப்படி இருந்து கொஞ்சம் காலம் ஆன போது திருவனந்தபுரம் சென்ட்ரலில் போயிட்டார். இப்போ நான் என் அண்ணன்மாரோட போய் சொன்னேன், நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கு, அவனை கல்யாணம் அனுப்பி அமைஞ்சா எதுக்கு விட்டேன், நான் சத்தம் போட்டேன். அவன் எனக்கு இஷ்டம் இல்லை, அவளுக்கு இஷ்டம் சொன்னேன். கொடுத்தில்ல, ஃபோன் பிடிச்சில்ல, தம்பி நீ கவலைப்படாதே சொல்லுவா. திருவனந்தபுரத்துலேருந்து மெட்ராஸுக்கு வந்தா ட்ரெயினை முடிஞ்ச போகிற வீட்டுக்கு வந்தான். இல்லோ தம்பி கவலைப்படாதே, முடிஞ்ச இடம் இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டத்தினாலே இருந்தோம். குடிக்க ஆதாரம் இல்லை, ஒடுக்க துணி இல்லை, அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். வெளியிலும் போக செல்லும், அம்மிட்ட செல்வா. கவலைப்படாதீங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னா கொஞ்சம் பண்ணுவான். எப்போ அம்மையா போயின்னா கவலையாக இருந்து அம்மை அப்பனே இறந்த பிறகு வந்தான். ரொம்ப சங்கடப்பட்டு நான் பேச கறிவான், அழுதுட்டே இருப்பாள். என்னோட செல்வா தம்பின்னா அம்மையும் போய் பார்க்க முடியும், பார்க்கலாம் செல்லுவேன். நான் பள்ளியில் ஒன்றும் போகவில்லை. என் வீட்டில் உள்ள அம்மை அப்பன் தான் அவனுக்கும் பள்ளியில் போனால் வேறு சபையில். இப்படி இருக்கும்போது பயங்கர பிரயாசம் உண்டு. நான் கொஞ்சம் மது இருந்த தொடங்கினேன், சங்கடத்தினாலேயும் பிரயாசத்தினாலே. என்னோட அண்ணன்மாரோட வந்து விளக்குனார்கள், எப்படி போவாதே அணியில். கொஞ்சம் காலம் அப்படியே போயிட்டு இருந்தேன். அந்த பள்ளியில் போய் ஸ்நானம் எடுத்தேன், எங்கள் வெளி சபையில். அப்படியே இருந்தப்போ மோகன்தாஸ் பாஸ்ட்டு அவள் அக்கா சொல்லி விடுவார், நீங்கள் பாஸ்ட்டு எங்கள் வீட்டில் போய் நீங்கள் எங்கள் தம்பி அம்மையெல்லாம் இந்த பள்ளியில் கொண்டு வாருங்க. அவர் ராத்திரி ஓடுவார், ராத்திரி வந்து செல்வார். இப்படி இருந்த போதும் நாங்கள் அந்த சிபிஎல்ல சேர்ந்தோம். சேர்ந்தபோதே மூத்த அக்கா சொன்னான், தம்பி இங்கே வந்து சேருங்க, இன்னும் ஒரு இடம் போகாதேன்னு சொன்னான். வந்து பாஸ்கிட்ட சொல்லி எங்கள் பேரெல்லாம் கொடுத்தாருங்க. நாங்கள் அந்த குடும்பம் தான் அமைச்சு வந்திருந்தோம். ஒரு அண்ணன் மாதிரி ஒன்றும் வரமாட்டாங்க, அவர் வேற பள்ளியிலே போயிட்டு இருந்தான். அப்பதான் சொல்லுவேன், அண்ணா இந்த பள்ளியில நமக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம். பாப்பா ஒன்று சொல்லுவான், சொல்லி அப்படியே இருந்து விட்டு அவளை அந்த சபையிலே போய் விட்டான். நான் இங்க வந்து 2 மக்களையும் இந்த பள்ளியில வச்சு கல்யாணம் எடுத்து கொடுத்தேன். எல்லாம் சிபிஎல்ல தான் கட்டி கொடுத்து சோம்பாசுந்தாரி. மூத்த மகளை கட்டி கொடுத்ததும் பாளையங்கோட்டை சேர்ந்த சபை, கீழே உள்ள சபையில விசுவாசி. 2வது மகளை சிறுவாரம் ஒரு பக்கத்துல கொடுத்தேன். அவ 26 வயசாகவும் போய் இறந்து விட்டார்கள். அப்போ அக்கா அங்க வந்து விட்டு ஒரு சின்ன தம்பி சங்கடப்படாதே, கவலைப்படாதே, நமக்கு அங்க போய் பார்க்கலான்னு செய்துட்டு எல்லாரும் வந்துட்டு போனா. எங்க இருந்தாலே என்ன கூப்பிடுவான், தம்பி நான் என்ன இடத்துல இருக்கே, நீ வாரியா அப்படி என்ன கூப்பிட்டு எந்தெந்த சபை இருந்தாலும் போனாலும் அங்கெல்லாம் நான் போயிருந்தேன். அந்த மாந்தீவில எங்க கூட்டா, தம்பி வாரியா, நாங்க 4 பேர் சேர்ந்து போனோம். அது போக நாங்க திருப்பதியிலே இருந்து அங்கேயும் போறேன், கூப்பிட்டா எந்த சபையில இருந்தாலும் சபையிலையும் போறேன். இப்போ
படுக்கையில வரும், தம்பினே வர மாட்டியான்னு கூடும். நான் பஸ் வரல அக்கா, வந்து விட்டா உடனே வருவேன். இங்க வந்த போது சின்ன உனக்கு கொரோனா தீர்ந்து விட்டதா? இல்லையாக்கா, பஸ் இப்பதான் வந்து சின்ன சங்கடப்பட்டா. நீ பயப்படாதே, கவலைப்படாதே, கருத்துக்களை சொல்லிட்டுதான் இருந்தேன். நாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போனோம். இப்போ ஒரே தம்பின்னு கேட்டான். ஆமா சென்னை சின்ன போயிட்டு ரொம்ப இருந்தா வருவேன். இப்ப எங்களுக்கு போன் அடிச்சிருந்துதாங்க. இங்கிருந்து சனிக்கிழமை புறப்பட்டோம், வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து புறப்போம். காரனை கூப்பிட்டேன், சவுண்டு தான் தந்தான், தண்ணியை கொடுத்தேன். ரெண்டு சத்தம் தம்பி ஒன்று விളിക്കല്ല, ஒரு கொஞ்சம் சத்தம் போட்டு காரனை கூப்பிட்ட போது ரெண்டு சத்தம் கேட்டான். அவரு கஷ்டப்பட்டேன். ஒரே சோதனம். இவ்வளவு நாள் இந்த ലോകത്തില് ഇരിക്കണോ, കർത്തർ ചിത്തം ചെയ്ത് പിരീട് കാണാൻ ലാജ്യം മുന്നോട്ട് കളി സാധ്യത. Next, Sister Hepzibah, sister's daughter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவன நல்ல சமயத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சியோட மகள் எனக்கு கல்யாணம் முடியும் போது அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டார். எனக்கு தெரியாதவரை எப்படி இருக்கிறேன். கடைசியாக ஒரு வருஷம் முடிந்த பிறகு பவனத்தில் வந்தார். அந்த பிறகுதான் அவர் எனக்கு நான் முகமுகமாய் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமயத்தில் என்னோட அன்பாயிரம் பாசமாயிரும் என்னை அரவணைத்து முத்தம் தருவார். கடைசியாக நான் அவரிடம் கேட்டேன், மைனி எனக்கு ஒரு பைபிள் தர வேண்டும் என்று. அவர் உடனே ஒரு பேக்கில் இருந்து எனக்கு ஒரு பைபிள் எடுத்து தந்தார். அதை நான் படிக்கும் பொழுது ஒரு வசனம் படிக்கும்போது ஒரு உம்மம் கொடுத்தேன். அப்படியாக நான் அந்த பைபிளை நன்றாக படித்து முடித்து விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக எனக்கு முதற் பலனை தானமாக தந்த பொழுது நான் அவரிடம் சொன்னேன், இனி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, எனக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று நான் கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஆம்பிள்ளையா என்று கேட்பார். ஆமா ஆம்பிள்ளை, எதற்கு சுரேஷ் என்று பெயரிட என்று சொல்லுவார். 3 பிள்ளைகளுக்கு அவர்தான் எனக்கு பேர் போட்டது. அந்த பெயர் தான் அன்று முதல் இன்று வரையிலும் அந்த பெயர் தான் வைத்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிந்தது, வளர்ந்தார்கள், கல்யாணம் முடிந்து விட்டது. மூத்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி மரணாவஸ்தையில் கிடக்கும் போது இவர் மெட்ராஸில் ஊழியத்தில் இருக்கிறார். அப்பொழுது நாங்கள் போன் பண்ணி சொன்னோம், இந்த பிள்ளைக்கு சீரியஸா இருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அவர் எல்லா சபைகளுக்கும், அவர் எந்த இடத்திலேயும் ஊழியம் செய்தாரோ அந்த சபை எல்லா சபைகளுக்கும் அவர் போன் பண்ணி சொன்னார், இந்த தம்பியோட மகன் சீரியஸ் ஆகி கிடக்கிறான், ஜெபம் பண்ணுங்கள் என்று. திருவனந்தபுரம் சென்டர்லயே போன் பண்ணி சொல்லி அந்த சென்டர் அமைச்சு ஓடி வந்தார்கள். ரூமு கேட்டு வந்தார். அப்பொழுது அவன் மரண அவஸ்தையில் கிடக்கிறார். அவர் கை வைத்து ஜெபம் பண்ணி விட்டு போனார். கடைசியாக அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். அப்பொழுது கடைசியாக அவர் வெங்கஞ்சியில் வந்தவுடன் என்னிடத்தில் கேட்டார், உங்களுடைய மகன் தானா அன்றைக்கு சீரியஸ் ஆகி கிடந்தது? ஆமா சிஸ்டர், ஆமா மதர் என்று சொன்னேன். இப்ப எப்படி இருக்கிறான்? அவன் நல்ல சுகமாக இருக்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறான் என்று சொன்னேன். அப்படியாக 3 பிள்ளைகளையும் அன்பாக பாசமாக அவருடைய அண்ணன்மாருடைய குடும்ப மக்களுடைய விடவும் அக்காமாருடைய பிள்ளைகளை விடவும் ரொம்ப நேசித்தார். மக்களாக காணப்பட்டார்கள். கடைசியாக 3வது பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து, 2 பிள்ளைகளையும் டிபிஎம்ல வைத்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 3வது பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2வது குழந்தை பிறந்த பொழுது அவள் இந்த பூமியை விட்டு கடந்து போனாள். அப்பொழுது போன் பண்ணி சொன்னோம். அப்பொழுது சொன்னார், நான் வந்தல்லாத அந்த பாடியை எடுக்கக்கூடாது என்று சொன்னார். அப்படியாக அந்த பாடி அப்படியே வைத்திருந்தோம். அவர் வந்தார்.
வந்தவுடன் பாடி எடுக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படியாக 2 வார்த்தை சாட்சி சொன்னார். அதோடு பாடி எடுத்து கொண்டு போனார்கள். எங்களுக்கு நல்லா உபதேசம் பண்ணி எங்களை அரவணைத்து எங்களை போல ஒரு மகளை போல எனக்கு ஒரு தாய் போல தோப்பனை போல அரவணைத்து தேற்றி எங்களை பரிபாலித்தார். ஐனியாக காணப்பட்டார். கடைசியாக அவர் எந்த இடத்தில் ஊழியம் செய்தாரோ அந்த இடத்தில் போகும் பொழுதெல்லாம், தம்பி தம்பி நான் இந்த இடத்துல போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். டெல்லி முதல் தமான் வரையிலும் அவர் ஊழியம் செய்தார். கடைசியாக குன்னூரில் வந்த பொழுது, தம்பி எனக்கு கொஞ்சமும் முடியவில்லை தம்பி, பயங்கர தணுப்பாக காணப்படுகிறது, என்னால் முடியவில்லை, நீங்கள் எல்லாருமாக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு இந்த இடத்திலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் குடும்ப ஜபத்திலே கண்ணீரோடு ஜெபிப்போம். அந்த ஜபத்தை கேட்டு தேவன் மனசிறங்கி அவருக்கு 8ஆம் மாசத்துல அவருக்கு பெங்களூர் சென்டர் மதராக கிடைத்தது என்று சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாய் காணப்பட்டோம். இந்த இடத்திலே வந்து பார்க்க முடியவில்லை என்று வேதனையோடு காணப்பட்டோம். ஆனால் மெட்ராஸ் கன்வென்ஷனுக்கு வரும்பொழுதெல்லாம் பார்ப்போம். கழிந்த வருஷம் போகும்போது அவருக்கு கண் பார்வை இல்லை, நஷ்டப்பட்டது, இழந்திருக்க முடியாது, அவ்வளவு பலகீனமாய் காணப்பட்டார். என்றாலும் கிட்ட போனேன், பேசினேன், என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் அடக்க முடியாத துக்கம் எனக்கு வந்து விட்டது. நான் அந்த இடத்துல இருந்து அங்க நின்றால் நான் விழுந்து போவேன் என்று சொல்லி நான் அங்கிருந்து கடந்து வந்தேன். கடைசியாக இவரை ஒரு நாள் பார்க்க முடியவில்லையே என்று வேதனையோடு காணப்பட்டேன். அந்த சமயம் அவர் சொன்னார், தம்பி எனக்கு பலகீனமாக இருக்கிறது, நீ வந்து பார் என்ன என்று சொல்வார். எப்பொழுதும் தம்பி 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 என்று ஜீவனை விடுகிறார். என்ன ஜீவனோ எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவாக அவர் ஜீவனை விட்டு சிநேகித்தார். ஒரு தம்பி தான் அவர். ஆனால் 3 மாதத்திற்கு முன் ஆன பொழுது எங்களிடத்தில் போன் பண்ணுவார், தம்பி எனக்கு கொஞ்சம் முடியவில்லை, நீ வந்து பாருன்னு சொல்லுவார். அக்கா பஸ் ஒன்றும் ஓடவில்லை, கொரோனாவினால் லோட்டோன் எல்லாம் அடைத்து வைத்தார்கள், பஸ் ஒன்று எல்லாம் நிப்பாட்டி விட்டார்கள், எப்படி நாங்கள் வருவோம் என்று சொன்னோம். பாசு கேட்டால் தரமாட்டார்கள். ஆனால் நாங்கள் வர முடியாது அக்கா, பஸ் ஓடும் பொழுது நாங்கள் வருவோம், கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் வருவோம் என்று சொன்னோம். அப்படியாக நாங்கள் உடனே அவர் போன் பண்ணி சொல்லுவார், தம்பி சுரேஷ் வருவானா என்று கேட்டார். அவனை பார்க்க ரொம்ப ஆசையை காணப்பட்டார். அவனை பார்க்கவில்லை என்று துக்கம் தாங்க முடியாத துக்கம். ஆனால் அவன் போன் பண்ணி எப்பொழுதும் அவன் அத்தை அத்தை என்று கூப்பிடுவார். அப்ப அத்தையே ஜீவனாக வைத்திருந்தார். இவர் அவனிடத்தில் ஜீவனாக இருந்தவர். வரும்பொழுதெல்லாம் அவனை தூக்கி தோல்ல போட்டு நடந்தவர். அதனால் அவனிடத்தில் ரொம்ப பாசம். கடைசியாக அவனையும் காண முடியவில்லை. அவனுக்கு வர வேண்டும் என்றுதான் இருந்தான். ஆனால் பிளேன் கட்டாகி விட்டதம்மா என்று சொன்னான். எனக்கு அத்தையை பார்க்க முடியவில்லை என்று வேதனையோடு காணப்பட்டார். மரணாவஸ்தையை கண்டு மரித்த போது வாட்ஸ்அப்பில் அவன் அத்தையுடைய போட்டோவை கண்டு எங்கே அழுது ரூமிலே போய் படுத்தான். என்னிடத்தில் போன் பண்ணி சொன்னார், எனக்கு அத்தையோடு போக வேண்டும், நான் இனி இந்த உலகத்தில் எதற்காக ஜீவித்திருக்கிறேன், எனக்கு அத்தையை பார்க்க முடியவில்லையே என்று வேதனையோடு கண்ணீரோடு ஏங்கி அழுதான். அப்படி நான் சொன்னேன், மக்களை நீ அழக்கூடாது, உனக்கோ வர முடியவில்லையே, நாங்களாவது வந்திருக்கிறோமே, நீ அழாதேன்னு சொல்லி எவ்வளவு சொல்லிட்டு அவன் ஹாலில் இருக்கும் பொழுது 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் எனக்கு போன் பண்ணி கேட்பான், அம்மா 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 எனக்கு அத்தையை காண முடியவில்லை அம்மா என்று வேதனையோடு காணப்பட்டான். கடைசியாக நாங்கள் கழிந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வந்த பொழுது வந்தவுடன் அக்கா என்று கூப்பிட்டார். தம்பி நீ வந்து விட்டாயா, உனக்கு இப்பொழுது கொரோனா இல்லையா என்று கேட்டார். 2 பேரும் நன்றாக அழுதார்கள். கடைசியாக அவர் சொன்னார்,
நான் இனி பரலோகத்துக்கு போனாலும் எனக்கு ஒரு துக்கமே இல்லை. உன்னை நான் கண்டேன், பேசினேன், எனக்கு போதும் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடாக அவர் ஒரு வார்த்தை கூட பேச இட வைக்கவில்லை. கடைசியாக 6 நாள் இருந்து விட்டு தாங்கள் போனோம். மறுபடியும் சனிக்கிழமை போன் வந்தது. நீங்கள் இன்றைக்கு வந்தால் வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் என்று சொன்னோம். இல்லை, நீங்கள் இன்றைக்கு தான் வர வேண்டும் என்று சொன்னார். அப்படியாக நாங்கள் பஸ் ஏறி இங்க வந்தோம். பாஸ்டர் எங்களுக்காக ஒரு காரை விட்டு தந்தார். ஆனால் நாங்கள் திங்கட்கிழமை வரும்பொழுது அவர் அப்படியாக கிடந்த வந்து 10:35 மணி அருந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். இந்த துக்கம் எங்களுக்கு தாங்க முடியவில்லை. அவர் செய்த நன்மை, அவர் செய்த ஜெபம், அவர் முகாந்தரம் எங்கள் குடும்பம் பூராவே ரட்சிக்கப்பட்டு சத்தியத்திலே ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் போற பாதையை பின்பற்றி நாங்களும் போக எங்கள் யாவரும் எங்கள் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டு சாட்சி. Next is Rosama, sister-in-law. அடுத்ததாக சகோதரி ரோசம்மா அவர்கள், அவருடைய சகோதரனுடைய மனைவி. Next, grandson Justin Raj. அடுத்ததாக அவளுடைய பேரன் பிரதர் ஜஸ்டின் ராஜ் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேன் கூட இந்த பரிசுத்தனுடைய ஜீவிதத்தில் செய்த நன்மைகளை கொடுத்து கூறும்படியாக கர்த்தர் தந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சிறு வயதில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்த காலத்திலிருந்து சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய வீட்டுக்கு முதலாக வரும்போது மெட்ராஸ் பாட்டி என்று சொல்லி தருவார்கள். அப்படித்தான் எனக்கு இவர்களை தெரியும். அப்புறம் நீண்ட காலம் கழித்த பிறகுதான் இவர்கள் யார் எப்படி இவர்கள் பாட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் அநேக போதனைகள், நல்வழிகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும், இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 சகோதரர்கள், இன்னொரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுடைய பேரன் தான் நான். ஆரம்ப காலத்தில் இந்து குடும்பத்தில் இருந்தாலும் இவர்கள் ஊழியத்தில் வந்த நிமித்தம், இவருடைய ஜெபத்து நிமித்தம், இவருடைய கண்ணீர் நிமித்தம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சகோதரர்கள் 3 பேர் வயது நிமித்தமாக வர முடியாமல் இருக்கிறார்கள். இவருடைய ஜெபத்தின் மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நான் சென்னையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னைக்கு வர நேரிட்டது. வந்தபோது இவர்கள் மூலமாக பரிசுத்தவான்களோடு சில ஆண்டு காலம் இருக்கவும், அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். பரிசுத்தவான்களுக்கும் இவர்கள் எந்தெந்த இடத்திலே ஊழியம் செய்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உபவாசித்து ஜபிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறவர்களிடத்து, குடும்பத்தில் உள்ள ஜபிக்கிறவர்களிடத்து ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்வார்கள். அதன்படி என்னுடைய தாயாரும்
கூட பிறந்தவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். என்னுடைய பாட்டியும் நன்றாக ஜெபிப்பார்கள். இவர்கள் சொல்லுகிற காரியங்களை வைத்து அடிக்கடி ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுக்காகவும் ஏழைகளுக்கு அதிகமாக இறங்குறவர்களாக காணப்பட்டார்கள். மிகவும் இறக்க குணம் உள்ளவர்கள். வியாதியஸ்தர்களுக்காக உபவாசித்து மிகவும் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டவர்கள். பெங்களூர்ல மாற்றமாய் வந்து சில காலம் ஊழியம் செஞ்சு அந்தமான்ல போன பிறகும் சில விலகினம் அவர்களுக்கு வந்தது. கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அதன் பிறகு மறுபடியும் இங்கே வந்தார்கள். வந்து இம்மட்டுமாக கர்த்தர் ஊழி செய்யும்படியாக அவருடைய 17வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட 54 வருடங்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் போதித்த போதனையின்படியும் அவர்கள் சென்ற பாதையின்படியும் கடந்து சென்று நானும் என் குடும்பத்தார் அனைவரும் எப்படியாவது கர்த்தருடைய வரையில் காணப்பட வேண்டும் என்று கேட்டு சிறுசாட்சியை முடிக்கிறேன். Now a few workers will give testimony. First, Pastor Caleb. இப்பொழுது சில தேவ ஊழியர்கள் சாட்சி கூறுவார்கள். முதலாவதாக பாஸ்டர் காலேப் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கடந்து போனதான் இந்த தாயை குறித்து சில வார்த்தைகள் சொல்வதற்கு எனக்கு தேவன் கொடுத்ததான நல்ல தருணங்களுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கு புறப்பட்டு வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் இவரிடத்தில் எனக்கு ஒரு தொடர்புகள், ஒரு ஐக்கியம் எனக்குள்ளே உண்டாயிருந்தது. அது மட்டுமல்ல, சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான நாட்களில் 91ஆம் வருஷத்தில் இவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு தருணங்களை கர்த்தர் எனக்கு தந்தார். இப்பொழுது நம்முடைய சென்ட்ரு பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல, இப்பொழுது வந்ததான ஊழியக்காரர்கள் போல அல்ல, இப்பொழுது இருக்கிறதான ஊழியக்காரர்கள் போல அல்ல, அவர்கள் பழைய ஊழியக்காரர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஊழியத்திற்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் போனதான பாதைகள், அவர்கள் அடைந்ததான கஷ்டங்களை குறித்து அவர்கள் என்னிடத்தில் அதிகமாக நானும் அவர்கள் பகிர்ந்து கொள்வோம். என்னோடு கூட இருக்கும் பொழுது அவர் நல்ல நல்ல வார்த்தைகளை எனக்கு சொல்லுவார்கள், நல்ல புத்திமதிகளை அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, நான் இந்த பெங்களூர் சென்டருக்கு வந்த பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து அவர்களும் இந்த பெங்களூர் சென்டருக்கு அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக என்னை நேசித்து, அவர் என்னை விசாரித்து, அவர் என்னை பராமரித்து, எனக்காக அடிக்கடி அவர்கள் ஜெபிப்பார்கள். பல வேளைகளில் அவர்கள் எனக்கு போன் எடுத்து, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்களா, சுகமா இருக்கிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா, ஊழியங்கள் எப்படி இருக்கிறது, உடன் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள், விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் கேட்டு அவர்கள் எனக்கு நல்ல புத்திமதிகளை சொல்வார்கள். அது மட்டுமல்ல, 91ஆம் வருஷத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறதான வேளையில் அந்த சபை ஒரு சிறிய ஒரு ஊழியம்தான். எங்களுடைய தேவைகளும் கூட சந்திக்க மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலவரம் தான். இருந்தாலும் கூட அந்த நாட்களில் நல்ல ஜெபிப்பார்கள். ஆத்துமாக்கள் குறையாக தான் வந்திருந்தார்கள். இவர்கள் நல்லாக ஜெபித்து அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியங்களை சொல்லி அநேக குடும்பங்களை அந்த சபையில அவர்கள் சேர்த்தார்கள். இவர் வந்த நாளில் அந்த ஊழியமானது வர வர விருத்தி அடைந்து கொண்டே வந்தது. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் நான் சிறு வயதாய் இருந்தாலும் கூட அவர் எனக்கு ஒரு தாயை போல இருந்தார்கள். ஒரு தாய் போல இருந்து அவர் எனக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி என் தேவைகளை எனக்கு சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, நான் பிரசங்கிக்கிறதான வெளியிலும் கூட அவர்கள் கவனமாய் அவர்கள் கேட்டு அதில் ஏதாயிலும் வசனங்கள் தவறாகவோ இல்லாவிட்டால் வார்த்தைகள் தவறாகவோ இருக்குமானால் கூட்டங்கள் முடித்த பிறகு சொல்வார்கள், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நலமாயிருக்கும், இந்த வசனத்தை சொல்லியிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவர்கள் எனக்கு மிகவும் ஒரு பக்கபலனாய்
அவர்கள் எனக்குள்ளே காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இடத்துல பேசவும் அவளோடத்திலே சேர்ந்திருக்கவும் அவர் எனக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் எனக்கு தந்த கிருபைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டது போல நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அவனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆம், இந்த தாயினுடைய முடிவு ஒரு பெரிய சமாதானத்தோடு முடிந்ததை நான் நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததான சில காரியங்கள் மனதில் இருக்கிறது. அவர்கள் பட்ட பாடுகள், இந்த ஊழியத்தில் அவர்கள் கடந்து சென்றதான சில வழிகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் என் மனதில் வைத்து அதன்படி ஜீவிக்கும்படியாக கர்த்தர் மட்டுமாய் எனக்கு உதவி செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படியாய் இந்த ஓட்டத்தை அவர்கள் ஜெயத்தோடு ஓடி முடித்தார்களோ அதே போல நானும் கூட இந்த ஊழியத்தை நான் செய்து ஜெயத்தோடு ஓடி முடித்து அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படியாக நீங்கள் எனக்காக ஜெபிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next, Pastor Arul Prakasam. அடுத்ததாக பாஸ்டர் அருள் பிரகாசம் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அம்மச்சியை குறித்து சில சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தந்தபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பெங்களூர் சென்று வந்து மாற்றமாய் வந்த பின்பு கர்த்தருடைய கிருபையினால அவருடைய ஆலோசனையும் அவருடைய ஜெபமும் எனக்கு போதுமானதாக இருந்தது. அவர்கள் ஏற்கனவே நான் சென்னையில் ஊழியம் செய்யும் போது அவர்களும் சென்னையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே 20 வருடங்களுக்கு முன்பாக திருவற்றூர் தான் இடத்தில் ஊழியம் செய்யும் போது மிகவும் வியாதி படுக்கையில் காணப்பட்டிருந்தார்கள். அப்போது ஈரோட்டில் ஊழியம் செய்தானப்பா சாம் நானும் அவர்களை பார்க்க போயிருந்தோம். அப்போது மிகவும் மரண தருவாய் தான். அப்போது சொன்னார்கள், நீங்கள் இங்கே இருந்தால் எப்படியாவது ஜெபித்து எங்களுக்கு உயிர் வாங்கி கொடுத்துருன்னு சாம் இடத்துல அவர் சொன்னார்கள். இப்போ ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்று அதுக்கப்புறம் ஏற்கனவே இப்போ 20 வருஷங்கள் வரலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, நான் இங்கே மாற்றமாய் வந்த பின்பு அவங்களுடைய ஜீவித்ததான கண்டதான சில நல்ல சுபாவங்கள் என்னவென்றால், அவங்க எந்த ஊழியத்தை செய்தாலும் ஒரு உத்தரவாதம் அவங்களுக்கு ஒரு கேர் எடுப்பார்கள். ஒரு கன்வர்ஷனாக இருந்தாலும், ஒரு விவாகம் காரியமாக இருந்தாலும், ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் அதில் அவங்க நல்ல அதிக கவனம் செலுத்துவார்கள். நான் கேஜிவில் ஊழிய கன்வர்ஷன் நடத்துகிறதான வேலையில் அப்போது எனக்கு வேண்டியதான எல்லா ஆலோசனையும் கொடுத்து, அது மாத்திரமல்ல கன்வர்ஷன் எல்லா நாளும் என்னால் இருக்க முடியாது, ஒரு நாள் மட்டும் நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வந்த பின்பு கன்வென்ஷனுக்கு உதவியாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சில விவாக காரியங்கள் அவங்க சொல்லும்போது அந்த விவாகக்குரிய அனைத்து காரியங்களும் அவரையே பொறுப்படுத்தி கொண்டார்கள். அதுவும் எனக்கு மிகவும் இளைப்பாதலாக இருந்தது. கடந்த லாக்டவுன் நாட்களில் நான் அதிகமாக இங்கே வர முடியவில்லை. ஆனாலும் ஃபோன் மூலமாக அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இனி நம்ம ஒருவருக்கு பார்க்க மாட்டோம், இனி நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தை மத்தியாகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி ஜெபத்தை முடித்தார்கள். ஆனால் கர்த்தர் இரக்கத்தினால கடந்த எல்டர்ஸ் பிரேயரில் நான் வரவும் அவரை திரும்பவும் பார்க்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதனால் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த மாதம் நான் அவர்களோடு ஃபோன் செய்யும் போது அவர்களோடு பேச முடியாது என்று எல்லாரும் சொன்னார்கள். நான் சரி, நான் ஒரு வார்த்தை பேச வேண்டும், அவர் காதலியாக ஃபோன் வைங்கன்னு சொன்னேன். அப்போது அவங்க வைக்கும்போது அவங்க உடனே ஃபோன் வாங்கி பேச ஆரம்பித்து விட்டார்கள். பேசி என்னை விசாரித்து விட்டு, மச்சி நான் என்னால் வந்து உங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னேன். இல்லை பரவாயில்லன்னு சொல்லி எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்து நல்ல ஒரு நல்ல உற்சாகத்தோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெப சத்தத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு மிகவும் ஆறுதலாக இருந்தது. வர முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் ஜெபித்து உதவி செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை கொண்டு வந்தாரோ அந்த நித்திய நோக்கம் நிறைவேற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் எனக்கு ஜெபித்து உதவி செய்தான எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை நன்றி செலுத்தி சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next, Pastor Joel Raj. அடுத்ததாக பாஸ்டர் ஜோயில் ராஜ் அவர்கள். ಯೆಹೋವನ ದಿವ್ಯ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ದಿವ್ಯ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯವು ತವಕ ಪಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ನಾಲಿಗೆಯು ಒಳ್ಳೆಯ ಬರವಣಿಗೆ ಲೇಖನಿಯಂತೆ ಸಿದ್ಧತೆಯಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ಕರ್ತನ ಪರಿನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪೆನ್ ಇರುವುದಾದರೆ
ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ಆ ಪೆನ್ನಿನ ಮುಖಾಂತರ ಬರೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ನಾಲಿಗೆ ಎಂಬ ಪೆನ್ ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಇವಾಗ ಅನೇಕರು ಬರೆದು ತೋರಿಸಿದ್ದನ್ನು ನಾವು ಕೇಳಿದೆವು, ನಾವು ಅದನ್ನು ನೋಡಿದೆವು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಒಂದು ಚೀಯೋನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಹ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸಹ ದೇವರೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅದು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಇವರ ಕುರಿತು ನನಗೂ ಸಹ 87ನೇ ವರ್ಷದಿಂದ ಇದುವರೆಗೆ ನನಗೂ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಉಂಟು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಹಾಗಾದರೆ ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ, ಇವರು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರಾಗಿದ್ದರು. ಇವರು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇವರೊಂದು ಹಳೇ ಸೇವಕರಂತ ಹೇಳೋದು ಮಾತ್ರವಿದೆ, ಹಳೇ ಅನುಭವಗಳು ಸಹ ಇವರಲ್ಲಿ ಇದೆ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ನಾನು ಲಾಸ್ಟ್ ಗಮನಿಸ್ತಾ ಇರುವಾಗ ಇವರು ತಿರುಮಳಸಿ ಎಂಬ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದರು. ಅಲ್ಲಿಂದ ಕೇಳಂಬಾಕ್ ಎಂಬ ಒಂದು ಸಭೆಗೆ ಸಹ ಹೋದರು. ಹೀಗೆ ಇವರು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಜಾಗಗಳು ಚಿಕ್ಕ ಸಭೆಗಳು. ಆದರೆ ಆ ಚಿಕ್ಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಇವರು ದೊಡ್ಡವರಾಗಿ ಜೀವಿಸಿ ತೋರಿಸಿದರು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಚೀಯೋನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಸಂಚಾರ ಮಾಡಬೇಕು. ಚೀಯೋನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದು ಬುರ್ಜ ಆಗಿರಬೇಕು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ನಿಜವಾಗಿ ಚೀಯೋನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಈ ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಅನೇಕರು ಸಂಚಾರ ಮಾಡಿದ ಪ್ರಿಯರಿ. ಹಾಗಾದರೆ ಈ ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಬುರ್ಜ್ಗಳು ಸಹ ಇದ್ದವು. ಬುರ್ಜ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದೇ ಗಟ್ಟಿಯಾದ ಅನುಭವ, ಎರಡನೇದಾಗಿ ಬೆಲೆ ಬಾಳುವ ಅನುಭವ, ಮೂರನೇದಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ದೀರ್ಘಾಯುಷ್ಯ ಅನುಭವ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಇವರು ಆತ್ಮರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇವಾಗ ಕೇಳಿದ ಸಾಕ್ಷಿಯ ಕುರಿತು ನಾವು ಓದುವಾಗ ಇವರೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರಂತ ಓದುತ್ತೇವೆ. ನಿಜವಾಗಿ ಕೇಳಂಬಕ್ಕ ಸಭೆಯಿಂದ ಇವರಿಗೆ ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಬಂತು. ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಬರುವಾಗ ಇವರು ಬೇರೆ ಕೇಳಂಬಾಕದಿಂದ ತಿರುಮಳಸೆಯನ್ನು ಹೋದರು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಬೇಗನೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ನಿಜವಾಗಿ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ಅವರಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಯಿತು. ಹಾಗಾದರೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಬುರ್ಜ್ ಆಗಿತ್ತು. ಬುರ್ಜ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಗಟ್ಟಿಯಾದ ಅನುಭವ, ಬುರ್ಜ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೀರ್ಘಾಯುಷ್ಯದ ಅನುಭವ. ಇದು ಯಾವ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಒಂದು ಚೀಯೋನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಚೀಯೋನಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಆ ಚೀಯೋನ್ ಬುರ್ಜ್ ಆಗಿರುತ್ತದೆ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಹಾಗಾದರೆ ಬುರ್ಜ್ನಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಹೋಗುವುದು ಬರುವುದು. ಹಾಗಾದರೆ ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಬಂದರು, ಎಷ್ಟೋ ಜನರು ಹೋದರು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಚೀಯೋನಾಗಿ ಜೀವಿಸಿ ನಡೆದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ತೋರಿಸಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. ಇವರು ನಿಜವಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಿ ಬಂದ ಒಂದು ಸಹೋದರಿಯಾಗಿದ್ದರು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಆಗ ಅವರು ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ದರು, ಇವಾಗ ಇವರು ಆ ಬುರ್ಜು ದೊಡ್ಡ ಬುರ್ಜಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಇವರ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. ಹಾಗಾದರೆ ಇವರು ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕವಾಗಿ ಜೀವಿಸಿದರು. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಇವರ ಹೆಸರು ಸಹೋದರಿ ಸೆಲ್ವಿ ಅಂತ ಓದುತ್ತೇವೆ. ಹಾಗಾದರೆ ಸೆಲ್ವಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೆಲ್ವಂ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಐಶ್ವರ್ಯ. ಇವರು ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಜೀವಿಸಿ ತೋರಿಸಿದರು. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಲ್ಲ ಪ್ರಿಯರಿ. ನಡೆಯುವುದು, ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು, ಮಾತನಾಡುವುದು, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, ನಂಬಿಕೆ, ಪ್ರೀತಿ, ಇದೆಲ್ಲ ಒಂದು ಬುರ್ಜ ಆಗಿತ್ತು ಪ್ರಿಯರಿ. ಆಗ ನಾನು ಕಂಡ ಅನುಭವ ಇವಾಗಲೂ ಸಹ ಇದೆ, ಇವಾಗಲೂ ಸಹ ಇತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಇವರು ಏನು ಮಾಡಿದರು? ದೊಡ್ಡವರಾಗಿ ಜೀವಿಸಿ ಇವರು ಭೂಮಿಯಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಚೀಯೋನಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಶ್ರೀ ಕಣ್ಣದಾಸ್ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದಾರೆ, ಅಣೆ ಕಡದು ಪೋನ ವೆಳ್ಳಂ ತಿರುಂಬಿ ವರ್ಮೋ, ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಈ ಬುರ್ಜು ತಿರುಗಿ ಬರುತ್ತದೋ? ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವುಂಟಾಗಲಿ. ಇಂಥ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಾವು ಇದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. ಅಸಿಸ್ಟೆಂಟ್ மதர் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்காரன் சென்றதான அருமையான செல்வியக்காவை பற்றி எனக்கு ஜலசாட்சிகள் உண்டு. தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னாடி நீதிமான்கள் எடுத்து சொல்லப்படுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய தீங்கு நாள் வருதுபடினால அந்த நாளுக்கு முன்னாடி கர்த்தர் அவரே தேவசமுத்தேர்த்தபடினால் நான் அதை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனப்படுத்துவார். பிதாவினால் கனம் பண்ணப்பட்ட சகோதரியாய் அவர்கள் காணப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரை ഞാൻ ஊழியத்து 1977 வருஷம் வந்த நாள் முதல்ல இவர்களை எனக்கு நன்றாக தெரியும்.
அந்த நாட்களில் ഞാൻ 4 വർഷം അടയാറിലിരിക്കുക കർത്താവ് ഭാഗ്യം തന്നാൽ அந்த நாட்களில் മദ്രാസ് കൺവെൻഷൻ വരുമ്പോൾ കൺവെൻഷൻ നാட்கள் வேலைக்காக இவர்களெல்லாம் லோக்கல் பகுதியில் வருவார்கள். நாங்கள் எல்லாரும் உற்சாகமாக அந்த வேலையை செய்வார்கள். எல்லாரும் ஒரு ஐக்கியமா இந்த நாட்களில் போல அந்த நாட்கள் பாடுபடுதல்கள் முந்தி கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய ஜீவத்தை பார்க்கும்போது கர்த்தருக்காக ஆரம்ப நாட்களில் அவர் எல்லா உதவியும் பாடுபட்டவர் சகோதரியாக அநேக கஷ்டங்கள் போராட்டங்கள் பசி பட்டினி இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2005 வருஷத்தில் ரோசமாமசி இங்கே திருப்பதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய வேளையில் அவர்கள் இந்த சென்டருக்கு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவர் ராஜாஜி நகரிலும் ஜெயநகரிலும் பிரேசிட்டரிலும் ஊழியம் செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 2009 வருஷத்தில் அவர் இங்கே சென்ட்ரல் அசிஸ்டண்ட் ஆகி வந்தேன். அதுக்கு பிறகு 2014 வருஷம் இங்கிருந்து ஆண்டமான்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவேன். அதுக்கு பிறகு 2018 வருஷத்தில் செல்லம்மா சேர்ந்து போன பிறகு அவர்கள் இந்த இடத்துக்கு கடந்து மறுபடியுமாய் இந்த ஊழத்தை செய்யும்படியாக எங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஊழத்தை செய்யும்படியாக கற்றுக்கிறவர்களுக்காக நான் கத்துரை நந்தியோடு ஸ்தோத்திருக்கிறேன். அவர் அதிகமாய் கத்திற்காக பாடுபட்டதார் சகோதரி. அவர் ஜீவனை பிராணி அருமையாக எண்ணாதபடி அவர் வந்த நாள் முதல்ல அவர் நேசனுக்காக தோட்டத்தில் பாடுபடுத்துறதுக்கான கிருபா கத்திர கொடுத்து விட்டனால கத்திர நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். நானும் இந்த ஒரு வருஷமாக இந்த இடத்துல இவரோடு சேர்ந்து சேவை செய்யும்படியாக கத்திர கிருபைக்காக நான் கத்திர நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கடைசி நாட்கள் எப்படின்னு கேட்டால் அவர் கடைசி நாட்களில் அவர் வியாதிப்பட்டு படுக்கிற நேரத்தில் அவர் அதிகம் கத்திரக்குள் சந்தோஷமாய் காணப்பட்டது. எப்படியாவது கத்திரை சந்திக்கணும், என்ன நேசரை சந்திக்கணும், இது ஒரே வார்த்தை தான் அவர் எப்போது சொல்வார். ஸ்தோத்திரம். அவர் அதிகமாக ஜெபிക്കുന്ന சகோதரியாக இருந்தார். எல்லாரும் சொன்னபடி எல்லாரும் சொன்னார்கள் சொல்ல எல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவார்கள். ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் புத்தி சொல்லுவார்கள். ஜனங்களுக்கு புத்தி சொல்லுவார்கள். ஜனங்களோட கஷ்டங்களில் பாடுகளிலும் எல்லாம் அவரோட சேர்ந்து சகரிப்பார்கள். ஸ்தோத்திரம். இந்த பெங்களூர் சிட்டி எல்லாம் கோரமங்கலம் வடிவாளா அந்த இடங்கள் எல்லாம் அவர் கஷ்டப்பட்டு அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையில் நேரங்களில் அதிகமாக அவரோட சகரிக்கிறதுக்கு அழைக்கிறப்ப கத்திரிக்கை தந்தார். கத்திரிக்கை ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் அவர்கள் வியாதிப்பட்ட நேரங்களில் அவரோட அடக்க பெரும் ஜெபிக்கையும் பாட்டுகள் பாடுகையும் செய்யுமாயிருந்தும் அவர் கடந்து ஒரு வாரமாய் அதிகம் பேச முடியாது கஷ்டப்பட்டேன். நாட்களில் ഞാൻ അടക്ക கிட்ட போயிருந்தேன். அது பாட்டுகளை படிப்பேன். கத்திரிக்கை ஸ்தோத்திரம். நான் படிக்கும்போது அவர் பேச முடியாவிட்டால் கூட வாய் அசைச்சு அந்த பாட்டுகளை சேர்ந்து படிப்பார்கள். நேற்று காலையில கூட அவருக்கு படிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்தான நேரத்து கூட நான் கிட்ட சேர்ந்துருந்தேன். அம்மச்சி இது கூப்பிட்டோடனே மறிக்கிறதுக்கு 5 நிமிஷம் சத்தம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் உட்காந்து பாட்டு படித்தேன். அவரோடு சேர்ந்து அந்த பாட்டு அவர் என்னோடு சேர்ந்து படித்தார். என் தலையிலே முடிகளெல்லாம் எண்ணியிருக்கிறார். கஷ்டங்களில் அந்த பாட்டை நான் படித்தேன். தேவ சுத்தத்தை ஒப்பு எடுத்து படித்ததான அவரும் என்னோடு சேர்ந்து அந்த பாட்டில் படித்தேன். அதுக்கு ஸ்தோத்திரம். அப்படி படிச்சுட்டு இருந்தேன். அவரும் சேர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தேன். நான் என்ன பாஸ்டருக்கு விட்டு பாஸ்டர் ஓடி வந்தார்கள். அவர் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் இப்போ ஜெபிச்சுட்டு பாட்டு பாடி ஆவி நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஆத்மா அவரை விட்டு பிரிஞ்சு தேவனோடு சேர்ந்தார். அவர் நேசத்தாய தேவன் அவர் சின்ன வயசுல சியோனில் பிறந்த சியோனில் வளர்ந்த சியோனாய் மாறினார் வாங்கித்தார். எத்தனையோ அருமையான இந்த ஊழத்துக்கு வந்தெங்கிலும் ஊழத்தை முடிக்க முடியாது. அவர் கடந்த பகுதியிலே அவர் வேலையை விட்டு கடந்து போயிருக்கிறார். ஆனால் அவர் கடைசி மட்டும் தேவன் வீட்டில் எந்த ஊழத்தை செய்து முடியும் கத்தரை கொடுத்த பாக்கியத்துக்காக ഞാൻ கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தரை கொடுக்கப்பட்ட நாட்கள் எப்படியாலும் நான் அவரை போல மாறி இந்த ஊழத்தை செய்து முடித்து சிவனாய் காணப்பட வாஞ்சிக்கிறேன். எனக்காக எல்லாரும் ஜெயிக்கணும் தாழ்மையிடம் கேட்டு சாட்சியை முடிக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். Next, Sister Jayajyoti. அடுத்ததாக சகோதரி ஜெயஜோதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அமைச்சை குறித்து சில காரியங்களை சாட்சியாக சொல்லும்படியாக இந்த நல்ல பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் தந்தபடினால் கர்த்தரை நன்றி இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமைச்சு இந்த பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவதற்கு முன்பாக சென்னையிலே பெரம்பூர் என்கிற இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலிருந்து அமைச்சு எனக்கு தெரியும். அவர் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பிறகு சில இடங்கள் லோக்கலில் ஊழியம் செய்தார்கள். அதன் பிறகு சென்று ஃபேத்தோல் அசிஸ்டண்டாக வந்தார்கள். இந்த இடத்துல வரும்போது நான் அவர்களிடத்திலே கண்டதான காரியங்களை அவர்கள் ஜீவிதத்தில் காணப்பட்டது ஜெப ஜீவியம். கத்தற்காக மனப்பூர்வமாக பாடுபட்டார்கள். அவர்கள் அசிஸ்டன்ட் மதராக இருந்தாலும் கூட காலையில் பிரேசிங் முடித்து சனிக்கிழமை மார்க்கெட் போவார்கள். அங்கே
நாங்களும் கூட சென்றிருக்கிறோம். அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பரிசுத்தவான்களுக்கு வாங்க வேண்டியதான எல்லா காரியங்களையும் வாங்கிவிட்டு சீக்கிரமாக வந்து உபாச ஜெபத்திலே வந்து அமர்வார்கள். கூட செல்கிறவருக்கு தான் டயர்டாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் களைப்பை சோர்வை காண்பித்ததே இல்லை. சோர்ந்து ஆகாமல் எப்போது ஜெபிக்க வேண்டும் என்பதான காரியத்தை இவர்களுடைய ஜீவித்தின் மூலமாக கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கும் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு கூட 3:30 மணிக்கு எழும்பி அவர்கள் தேவ சமத்துக்கு சீக்கிரமாக வந்து தேவனை கனப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, 6 மணி ஜெபம் பாஸ்டர்மார் வராத நேரங்களிலே அவர்கள் ஜெபங்கள் எடுப்பார்கள். சாயங்காலம் 6 மணி ஜெபம், இரவு 10 மணி பிரேசிங், பிறகு 11 மணியிலிருந்து அவர்கள் 12:30 1 மணி வரைக்கும் கூட ஜெபம் எடுப்பார்கள். நாங்கள் சகோதரிமார்கள் உற்சாகமாக உண்மையாகவே அவர்கள் ஜெபம் எடுப்பது எல்லாருக்கும் மிகுந்த வாஞ்சியாகவும் தாகமாகவும் இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்டதான அனுபவங்களை, அவர்கள் ஊழியத்தின் அனுபவங்களை அவங்களுக்கு கடந்து வந்ததான காரியங்களை எங்களுக்கு கற்றுத் தருவார்கள். அந்த காரியங்களை கேட்கும்போது உண்மையாகவே நாங்களும் அந்த நாட்களிலே அது எங்களுக்கு அது அதிக பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் இந்த நாட்களில் கூட அவர்கள் கடந்து வந்ததான அனுபவங்கள் எங்களுடைய ஜீவிதத்திலே மறந்து போகாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரம் ஜெபிக்கும் போது அவர்கள் தாகத்தோடு வாஞ்சோடு ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி ஜெபிப்பார்கள். அவர்கள் அசிஸ்டன்ட் மதருங்கிற அதெல்லாம் ஸ்தானெல்லாம் அவங்களுக்கு மனதில் இருக்காது. ஒரு சிறு பிள்ளை போல நன்றாக அவையில நிரம்புவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஊழியக்காரர்களுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக ஜீவித்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்கள் மனப்பூர்வமாக பாடுபடுவார்கள். ஜெபத்தில் கூட பிரசங்கம் பண்ணின பாஸ்டர்ஸ் நம்ம சில காரியங்கள் நம்ம மறந்து போனா கூட அவங்க ஜெபிக்கும் போது அது முழு அந்த ஜெப பிரசங்கத்தை அழகாக கவர் பண்ணி நன்றாக ஜெபிப்பார்கள். ஜெபத்தை கவனித்தாலே போதும், பிரசங்கத்தை நான் கவனித்தது போல இருக்கும். அந்த அளவு அழகாக ஜெபத்தை செய்து முடிப்பார்கள். இப்படியாக அவர்களுடைய ஜீவித்தின் அழகு ஜெப ஜீவியம் தான். கர்த்ததாமே எனக்கும் அப்படிப்பட்டதான காரியங்கள், அவர்களுடைய ஜீவியத்தில் கற்றுக்கொண்டதான காரியங்கள் எனக்கும் கர்த்தர் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் வியாதி படுக்கையிலே சென்ற மதராய் இந்த இடத்துல வந்த பிறகு அவர்களுக்கு கண் பார்வை குறைந்து காணப்பட்டது. அப்புறம் அவர் சரீரத்திலே சுகர் வியாதி நிமித்தமாக சரீரத்திலே அநேக பலவீனங்கள் காணப்பட்டது. கடைசியிலே அவர்கள் நடக்க முடியாத ஒரு தருவாய் வரும்போதுதான் அவர்கள் பிரேசிங் வரவில்லை. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் பிரேசிங் வந்தார்கள். அவர்கள் வந்து அமரும்போது அது மாத்திரம் இல்லை, 6 மணி ஜெபத்தில் கூட அவர்கள் வருவார்கள். அவர்கள் தன்னுடைய பலன் கடைசி வரைக்கும் முழு பலத்தையும் கர்த்தருக்காக செலவழித்தார்கள். வியாதி படுக்கையில் கூட அவர்கள் இரவு நேரத்திலே அதிகமாக ஜெபிப்பார்கள். நாங்கள் பிரைசிங் முடித்து தனிப்பட்ட முறையில் கூட போய் இரவு நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு சிலாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கும் தந்தார். நான் இங்கே இருக்கிற சில நாட்கள் இந்த வருஷத்துல கூட அவர்களோடு கூட சில இரவு நேரங்களை செலவழிக்க தேவன் எனக்கும் உதவி செய்தார். அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஒரு கிருபை தந்தார். நாங்கள் சேர்ந்து ஜெபித்து முடித்த உடனே அமைச்சு கடைசியாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஷார்ட்டா ஸ்வீட்டா நல்லா அழகா ஜெபிப்பார்கள். எங்களுக்கு அதுவே சந்தோஷமாக இருக்கும், பலனாக இருக்கும். இப்படியாக அவர்களுடைய ஜீவிதத்திலே கண்டதான இந்த ஜீவித்தின் அழகு கர்த்தர் எனக்கும் தர நான் வாஞ்சிக்கிறேன். கற்றுக்கொண்ட காரியங்களில் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, நேற்று இரவு கூட அவர்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் சொல்லும் போது நான் இரவு நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு வசனத்தை தர வேண்டும் என்று சொன்னேன். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையிலோருக்குமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருந்து அவரோடு கூட உண்மையாய் ஜீவித்து அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். இப்படிப்பட்டதான பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். எனக்கு அங்க ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Finally, Sister Rebecca. கடைசியாக சகோதரி ரெபேக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தர் தாமே அருமையான அம்மாச்சி பார்த்தேன். சில விஷயங்களை சொல்றதுக்கு கர்த்தர் எனக்கு தருணத்தை கொடுத்தபடியே கர்த்தர் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மாச்சி, நான் 2018 ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். நான் வந்து ஒரு மாதத்துக்கு அம்மாச்சி குன்னூர்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கர்த்தரோட சித்தத்துப்படி பரிசுத்த ஆலோசனத்துப்படி அம்மாச்சிக்கு பணியோடு செய்கிறதுக்கு கர்த்தர் வந்து எனக்கு ஒரு சில கொடுத்தபடியே கர்த்தர் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். முதல்ல அம்மாச்சி பணிவிட செய்யும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அம்மாச்சிக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அம்மாச்சி எனக்கு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சொல்லி தருவாங்க. ஒரு குடிக்க போடுற விஷயத்துலனும் அவங்கள எனக்கு இப்படி போகணுன்னு சொல்லி தருவாங்க. அப்புறம் நான் பாஷையில் தப்பாக பேசுவேன், தெரியாது சரியா. அந்த நேரத்தில் அம்மாச்சி எனக்கு
நான் தப்பாக பேச நல்லா சிரிப்பாங்க. அப்படி இல்லை மலை இப்படி தான் பேசணும் ஆனால் ஒன்றுன்னா என்ன தவறுகள் திருத்துவார்கள். இப்படி பாஷைக்கு அம்மாச்சி எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அம்மாச்சி குன்னூர்லேருந்து வரும்போது அவங்களுக்கு கண்ணு சரியாக தெரியாமல் சரீரத்தில் சில பலவீனத்தினால இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு சரீரத்தில் சில பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் அவங்க வெளியில் காமிக்கிறது இல்லை. அம்மாச்சியோட ஜீவிதத்தில் பார்த்தா அவங்களும் மிகவும் ஜெபிப்பார்கள், தாழ்மையாக இருப்பார்கள், எல்லா விஷயத்துல கரெக்டாக இருப்பார்கள். அவங்க சரீரத்தில் அவ்வளோ பலம் இருந்தாலும் ஒரு நாளும் அம்மாச்சி ஜபத்துக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க. 4 o'clock ப்ரைஸிங், 6 o'clock ப்ரேயர், ஈவினிங் 6 o'clock ப்ரேயர், நைட் 11:30 to 12:30 அந்த ஜபங்களெல்லாம் எங்களுக்கு எடுத்துவாங்க. நைட் ஜபங்களெல்லாம் எங்களுக்கு நடத்துவார்கள். அந்த ஜபம் உண்மையே தான் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, என் ஜீவிதத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. 4 o'clock ப்ரைஸிங் பார்த்தா 3:30க்கு அம்மாச்சி எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டு தான் ப்ரைஸிங்கு போயிடுவாங்க. ஒரு நாளும் அம்மாச்சி ப்ரஷ் பண்ணாமல் ப்ரைஸிங்கு போகிறதில்ல. அம்மாட்டும் இல்லாமல் ஒரு நாள் அம்மாச்சி 4 o'clock ப்ரைஸிங் ப்ரஷ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்க ரூமில். அந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு சகோதரி சேர்ந்து அம்மாச்சி தூக்கி உட்கார வச்சுட்டோம். அந்த நேரத்தில் நான் அம்மாச்சி உடனே சரி மலை ப்ரைஸிங் போகணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அம்மாச்சி முடியல, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொன்னேன். இல்லை கர்த்தர் எனக்கு இந்த நாள் கொடுத்தாருல, நன்றி சொல்லணும்ல ஆண்டருக்கான்னு சொல்லிட்டு அந்த பலனத்தோட அம்மாச்சி வந்து ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அவங்க காலை தூக்கி வைக்கிற ஸ்ட்ரென்த் இருந்தவரை அம்மாச்சி 4 o'clock ப்ரைஸிங் மிஸ் பண்ணலை. மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மார்ச் மாதத்துல இருந்து அம்மாச்சி சரீரத்தில் பலவீனங்கள் அதிகமாக இருந்ததுனால சில ஜபத்திற்கு போகாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ரொம்ப வேதனைப்படுவான். நான் கர்த்தரோட சமூகத்துக்கு போகலையே, இந்த ஜபத்துக்கு போகலையான்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுவாங்க. ஆனாலும் அம்மாச்சி அந்த நேரத்தில் 4 o'clock ப்ரைஸிங், ஜூலை 14th வரை அம்மாச்சி 4 o'clock ப்ரைஸிங் கரெக்டாக அட்டெண்ட் ஆகியிருக்காங்க. ஜூலை 15th ஈவினிங்லேருந்து அம்மாச்சிக்கு கால் பலவீனத்தினால நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அன்னிலேருந்து அம்மாச்சி படுக்க வைட்டாங்க. அந்த நேரத்தில் அம்மாச்சி படுக்கலாம் அவங்களும் 2 மாதம் படக்கில் இருந்தாலும் ஒரு நாள் அவங்கள முறுமுறுக்கிறது இல்லை, ஆண்டவர்னு கேள்வி கேட்கறது இல்லை, ஒரு நாள் துக்கப்படுறது கிடையாது. அந்த பலியத்தில் எல்லாத்திலோட அம்மாச்சி சந்தோஷமாக கடந்து சொல்லியிருக்காங்க. அம்மாச்சி ஜீவித்தில் பார்த்தா பரிசுத்தவங்க ரொம்ப கனப்படுத்துவாங்க. அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்குது, ஆனாலும் அம்மாச்சி கீழே உட்காந்துட்டு எல்லா ஜபத்தில் கீழே தான் உட்காருவாங்க. எலும்ப முடியாது. அந்த நேரத்தில் அம்மாச்சி சேரில் உட்கார முடியுமான்னு கேட்டால், ஐயோ பரிசுத்தவங்க முன்னாலே நான் எப்படி கீழே சேரில் உட்காரணுமாலே வேண்டாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதம் மார்ச் ஒரு 5 மாதம் மாத்திரம் அம்மாச்சி சேரில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பரிசுத்தவங்களை கனப்படுத்துவாங்க. சில நேரம் அவங்க கண்ணை தெரியாதனால சரீரத்தில் சில பலவீனங்கள் இருந்ததுனால நான் யாருன்னு பார்க்க முடியல, யார்கிட்ட பேச முடியல, பரிசுத்தவங்களை விசாரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுவாங்க. இந்த படுக்கையிட்ட 2 மாதம் ஐயோ நான் எனக்கு கர்த்தர் சமூகத்துக்கு போகலையான்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்தந்த நேரத்துக்கு அமைச்சு கரெக்டாக 4 o'clock ப்ரைஸிங், 6 o'clock ஜபம் எல்லாமே படுக்கையில் இருந்து பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மாதம் 22ஆம் தாரீഖ് டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அமைச்சு கொஞ்சம் மூச்சு திணறல கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் அமைச்சு ஆண்டவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. மீது அப்போ வரை அமைச்சு சைலண்டாக தான் படுத்துட்டு இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் 3 நாள் நல்லா பேசியிருக்காங்க ஆண்டவர்கிட்ட. அவங்களுக்கு குறைகள் குற்றைகள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. கிளாக்கில் வந்த பாட்டை விடாமல் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், அமைச்சு அவங்களுக்கு இஷ்டமான பாட்டு எதானு இருந்தால் சொல்லுங்க சொன்னேன். ஏஷ் இன்னும் இன்னும் நல்லவா நல்ல அந்த பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் நாங்கள் பாடினோம். அமைச்சு எங்களோட சேர்ந்து சந்தோஷமாக அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சு ஃப்ரைடே மத்தியானம் எங்கள்கிட்ட சொன்னேன், அமைச்சு ஆண்டவர் கூப்பிட்டாங்களா அவங்கள? கூப்பிட்டாரு, நான் போகிறேன், முதல்ல நான் போகிறேன், இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை. எங்கே போகிறீங்க அமைச்சு சொன்னால், நான் சியோனுக்கு போகிறேன் சொல்லியிருக்காங்க. அதே நிச்சயத்தோட கூட அமைச்சு கடந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 நாள் அமைச்சிக்கு மூச்சு தரல கம்மி ஆயிடுச்சு. ஆனால் பேச முடியாமல் அப்படி சைலண்ட்டாக ப்ரீத் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று
ஆனால் நாங்கள் எது கேட்டாலும் ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்று காலையில் 10 o'clock 10:15 அந்த நேரத்தில் அம்மாச்சி மூச்சு திணறல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அம்மாச்சி என்ன அம்மாச்சி என்னன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சின்ன அம்மாச்சின்னு கூப்பிட்டு நாங்கள் உட்காந்து சோத்துரும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாச்சி கேக் சொன்னாங்க. கேளு போல என்ன ஆகுது அம்மாச்சி? நான் போய் கேட்டேன், அம்மா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, எப்படி கஷ்டமாக இருக்கா சொன்னோம். ஒரு 5 நிமிஷம்ல ஜீவம் போயிடும். ஆனால் அம்மாச்சி கஷ்டம் இல்லாமலாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ சின்ன பாஸ்டர் கூப்பிட்டா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம். அம்மாச்சி கருத்திற்குள் நிறுத்தி எடுத்துறார்கள். அம்மாச்சி உண்மைதான் என் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தாங்க. அந்த ஜெபம் விஷயத்தில் உங்கள் தாழ்மை எல்லா காரியங்களும் கரெக்டாக செய்கிற விஷயத்துலனும் அதெல்லாம் கற்றுக்கொள்றது கர்த்தர் எனக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தார். அம்மாச்சி கடந்து செல்ல அந்த பாதை உங்களை ஆண்டவன் பின்பற்றின போல நான் பின்பற்றி சுயல்ல காணப்பட முடியாது. நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்க முடியாது. சின்ன சாட்சி முடிக்கிறேன். Now we give little time commonly for believers who would like to testify. You can use this time. இப்பொழுது சாட்சி கூறும்படியாக விசுவாசிகள் யார் விரும்புகிறீர்களோ இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பிரசன்ன ஸ்தோத்திரம். அம்மாச்சியனோட இந்த கடைசி தருணங்களே தேவன் என்னையும் சாட்சியாக நீட்பட்டு வைக்க நான் ஸ்தோத்திருக்கிறேன். நாங்கள் 86ஆம் வருஷம் சென்னையில் இருந்தபோது அம்மாச்சி அவர்கள் 87ல் அனகாபுத்தூர் என்கிற சபைக்கு வந்தார்கள். அது முதல் இன்று வரை அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ளவும் எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக, ஒரு ஆவிக்குரிய சகோதரியாக, ஒரு ஆவிக்குரிய அம்மாச்சியாக இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்கான தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். அநேக சமயங்களிலே நாங்கள் துக்கத்திலும் பாரத்திலும் இருந்த நேரங்களில் அம்மாச்சி அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து இம்மட்டுமாக எங்களை ஒரு அம்மாவாக இருந்து எங்களை காற்றி தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி கிருபைக்கான தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இம்மட்டுமாக எங்களுக்கு ஒரு தாயை இருந்து வழிநடத்த ஒரு தாயை குறித்ததான சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் அவர்கள் எங்களுக்காக நியமித்த பாதையில் நாங்களும் ஓட தேவன் கிருபை செய்யும்படியாய் உங்கள் அனைவருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு சாட்சியம் முடிக்கணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய பரிசுத்தவான்களின் விலையேறப்பெற்ற ஜெபத்தினாலும் தேவ ஜனங்களுடைய ஜெபத்தினாலும் கர்த்தர் இம்மட்டுமாய் தேவ சமூகத்தில் நிற்க எனக்கு கிருபை செய்த கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தர்மையான தாயார் ஜெயநகர் சபையிலே ஊழியம் செய்யும் பொழுது பாஸ்டர் கேசவன் அவர்கள் இருந்தார்கள். அந்த நாட்களிலே நான் சென்ட் பிலோமினாஸ் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தேன். என்னுடைய அந்த ஷிஃப்ட் சமயத்தின் அவர்கள் போட்டிருந்த ஷிஃப்டின் நிமித்தமாக சில நேரங்களில் நான் கூட்டங்களுக்கு லேட்டாக வருவதுண்டு அல்லது முன்னாடி போய் கலந்து கொள்வதுண்டு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நான் சில நேரங்கள் பிரசங்கம் முடிந்து ஜெபம் தொடங்குறதான நேரத்தில் நான் உட்காருவேன். அந்த கடைசி ஜெபம் முடிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தினுடைய எல்லா சாராம்சங்களும் அந்த சிறிய ஜெபத்தில் முடிந்துவிடும். அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபை. அந்த பிரசங்கத்தினுடைய எத்தனையோ முறை நான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அந்த பிரசங்கத்தினுடைய எல்லா
தலைப்பு முதல் முடிவு வரை எல்லா காரியங்களும் அதை அடங்கத்தக்கதான விதத்துல அவர்கள் அந்த ஜெபத்துல முடிப்பார்கள். அதுக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இது கதலேலியிலிருந்து அவர்கள் அந்தமான் டிரான்ஸ்பர் ஆகி போகும் பொழுது இந்த இடத்துல அவர்கள் ஒரு சாட்சி கொடுத்தார்கள். நான் இங்கிருந்து நான் அந்தமான் போகிறேன். இந்த நாட்களிலே என் ஜீவியத்தை நான் ஜெபித்து ஜெபித்து என் ஜீவியத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்ற அந்த வார்த்தை என் உள்ளத்திலே தொனித்து கொண்டே இன்னமும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ தேவனுடைய பரிசுத்தவானிடத்திலும் தேவ ஜனங்களிடத்திலும் நான் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். அது என்னுடைய ஜீவியத்துக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. நானும் கூட இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நானும் இந்த ஜெபத்திலே போராடுகிறவனா இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஜனங்களும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நானும் கூட எனக்கு இப்படி ஒரு முடிவு வருகிறதான ஒரு நாட்கள் உண்டு. அதுக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படியாய் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என் சாட்சி முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தகுதி இல்லாத அடியனையும் கூட இந்த அமைச்சு குறித்தான சாட்சி கூற கர்த்தருக்கு கிருபை தரும்படியாய் இந்த வேலையிலும் கூட எவ்வளவோ உண்டு. அடியின் இடத்துல சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அது நேரமே போதாது. ஆனாலும் அம்மாச்சி இடத்துல இங்கே கெட்லையில் வந்த முதல் நான் இந்த ஊழியர்களுக்காக, இந்த வாகன ஓட்டுறதான இந்த ஊழியர்களுக்காக அவர் மூலியமாய் தேவன் அநேக விதத்தில் பாதுகாப்போடு அவரை இந்த ஊழியத்திலும் கூட அவர்களோடு கூட சேர்ந்து உதவி செய்த அநேக தேவ உதவிக்காக நான் நன்றியோடு காணப்படுகிறேன். இப்போ கடந்த டிசம்பர் மாதத்திலும் கூட அவர்களோட பிரயாணம் பண்ண திருவாண்டரம் சென்றிருந்தேன். கர்த்தர் தாமே அடியன் குடும்பத்துக்காகவும் அடியனுக்காகவும் அநேக உதவிகளை நான் மறைவேன். கர்த்தர் தாமே அம்மச்சியும் கூட எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னுடைய குடும்பத்துக்காகவும் அநேக ஜெப ஜீவியத்தில் அநேக நேரங்களில் சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அடியனுடைய குடும்பத்துக்கு அநேக காரியங்களில் எனக்கு ஜெப ஜீவியத்தில் தாங்கினார்கள். அநேக சந்தர்ப்பத்திலும் கூட அடியனும் கூட எப்போது அவர் ஜபத்தோடு என்னை முன் வழி நடத்தினார்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் கூட அவர்கள் பிரயாணம் பண்ண அதிகாலையில் சோத்திர ஜபம் முடிஞ்சு நாங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். தம்பி, நம்ம பிரயாணப்பட்ட போது தேவனுடைய சித்தம் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ ஏற்பட்டதான இந்த கடைசியாக இந்த குடும்பத்தை பார்த்து விட்டு திரும்பி வர தேவ சித்தம் தம்பி. உங்கள் மூலியமாய், இந்த உதவி மூலியமாய், இந்த ஊழியத்தின் மூலியமாய் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சென்ட்ரல் பாஸ்டர் மூலியமாய் அநேக இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்தார். என்னோட சொல்வதற்கு என் வார்த்தையே வரல. சபையார் யாரும் மன்னிக்கவும். கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைக்குள் பிரவேசித்ததான அருமையான தாயை குறித்து எனக்கு ஒரு நல்ல சாட்சி உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தாய் 1988-90 கோபிச்செட்டிப்பாளையத்தில், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளைய ஊழியத்தில், அந்த சின்ன ஊழியத்திலே அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அந்த ஊழியத்திலே பலவிதமான கஷ்டங்கள் அந்நாட்களில் இருந்தாலும் கூட மனம் தளராமல் எல்லாரையும் நேசித்தவர்கள், அழுகிறவர்களோடு அழுதவர்கள், சிரிக்கிறவர்களோடு சிரித்தவர்கள், அவருடைய கஷ்டத்திலே பங்கெடுத்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி கடந்து செல்வதற்கு மிகவும் உறுதுணையாகவும் ஆலோசனை தருகிறவர்களாகவும் காணப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே அந்த ஊழியத்திலே எல்லா இடத்திலையுமே அவர்கள் ஆடி ஓடி நல்ல வேலை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே பல
இடையூறுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மனம் தளராமல் எல்லாருக்கும் சேர்த்து எல்லாரையும் அரவணைத்து அந்த ஊழியத்திலே பங்கெடுக்கவும் அந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜீவியத்திலே என் குடும்பத்தில் நான் வந்தாலும் கூட அவரிடத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அதற்காக ஜெபித்து ஒரு பெரிய ஒரு விடுதலையே தேவன் அவர்கள் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் பல கஷ்டத்தின் மத்தியிலே காணப்பட்டு போயிருந்தாலும் கூட கர்த்தருடைய வசனத்தின் மூலம் தெய்வ ஆலோசனையை கொடுத்து மிகவும் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு தாயாய் அந்த இடத்துல காணப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட நேரத்திலும் கூட அவர்கள் பல நல்ல தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்கள் ஜெபிக்கிற ஒரு தாயாய் காணப்பட்டார்கள். ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் இப்படி நடக்க வேண்டும் என்றதான ஒரு நல்ல ஆலோசனையை அவர்கள் எங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாமல் அந்த நாட்களிலே எதை குறித்துமே அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு நல்ல ஒரு சிங்கமாக அந்த இடத்தில் இருந்து ஒரு நல்ல ஊழியத்தை அந்த இடத்துல கட்டி எழுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்தியிலும் கூட தேவன் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நான் அவர்களோடு பேசும் பொழுது கோபிச்செட்டிப்பாளைய ஊழியத்தை குறித்து மிகவும் அவர்கள் பாரமாய் கேட்பார்கள். அந்த ஊழியம் இப்படியா இருந்தது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுது நான் அந்த ஊழியத்தை குறித்ததான காரியங்களை அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சென்ற பாதைகள், அவர்கள் சென்றதான ஊரிலே அவர்கள் ஆத்துமாக்கள் எத்தனை ஆத்துமாக்கள் சம்பாதித்தார்களோ அத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல விசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆலோசனை கொடுக்கிறதான விஷயத்திலே பொறுமையாக உட்கார்ந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து அவர்களை தேய்ச்சி ஆற்றி அரவணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதான எல்லா காரியத்தையும் செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா மட்டும் விட மாட்டாங்க. போனால் அவ்வளவு சூழ்நிலை அவரை கஷ்டத்தின் மத்தியிலும் கூட அந்த ஊழியம் இருந்தால் அவர்களுக்கு வேண்டியதான ஆகாரங்கள் அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான அன்பு, அப்படிப்பட்டதான தயவு, இரக்கம் தேவனிடத்திலிருந்து வாங்கினதுனாலே அவர் எல்லாருக்கும் அவர் அப்படிப்பட்டதான காரியத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சென்றதான பாதையிலும் கூட நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் உழைத்துக்கான எல்லாரும் அந்த பாதையிலே கடந்து சென்று அவருடைய விரும்புகிறதான ஒரு பரிசுத்தத்தில் வளர நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தாயும் அவர்கள் நேசித்து சேவித்து வந்ததான தேவனிடத்திலே போயிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல இடத்திற்கு போகும்படியாய் பரிசுத்தவான்களும் விசுவாசிகள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சாட்சியம். Now the condolence messages. இப்பொழுது அனுதாப செய்திகள். First from the Chief Pastor Abraham Matthew and from Deputy Chief Pastor Pastor M.T. Thomas. They that are with him are called and chosen and faithful. Revelation 17:14. Mother Selvi had the great privilege of serving the Lord right from a young age. She had great love and concern for the saints of God. She was adorned with the divine characters of Christ. She was very humble, meek and simple. She had a motherly heart and was a source of comfort and consolation to the leaders and also to the co-workers. She was a prayer warrior. She was faithful in the ministries entrusted to her. The Lord enabled her to serve him till the end. Having earnestly contended for the faith which was once delivered unto the saints, she has now finished her course triumphantly and gone to be with the Lord, praying that God may raise up many such heroes of faith and fill the gap. God brought her mother, Sister Selvi, to the house of God when she was very young. All these 54 years, God was all sufficient for her. We served together in Bangalore Center for about 16 months. She has gone to receive her reward. May God raise up many more faithful servants of God in her place. Pastor Lalu, Sister T.C. Sarama, Pastor Rajan Babu, Sister Pudiyamma and co-workers, Delhi Center. Walk about Zion and go around about her, tell the towers thereof, mark ye well her bulwarks, consider palaces, that ye may tell to her
generations following. Psalms 48, 12 and 13. We thank God for the beautiful life and ministry of Sister Selvi, which has been a great comfort and encouragement for many. She gave the best of her life to the young life for the service of the Lord. She suffered for the love of Christ and ministry's sake. She labored in the Master's vineyard steadily, quietly, tirelessly, without caring her physical limitations. She finished her course victoriously. Truly, she was precious in the sight of the Lord. We will meet her in Zion. Pray that God may raise up many servants for God in her place. May the God of all comfort console all the sorrowful family members. Pastor Thomas Vaidyan, Pastor K. Jacobson, Center Mother, Aston Mother, and co-workers, Thiruvananthapuram. Precious in the sight of the Lord is the death of his saints. Psalms 116, verse 15. Deeply grieved about the home call of our dear mother. She was precious, chosen vessel of God, and a truly dedicated saint. Truly, she was a mother to many. Many were blessed through her ministry. She fought a good fight, kept the faith, finished her course triumphantly, has now gone to be with the Lord, whom she loved and served. Her home call is a great loss for the work of God, but gain to heaven, praying that the Lord may raise up many such mothers in her stead. From Pastor L. Prasad Rao, Mother Suvartha, and co-workers, Vijayawada Center. They that walk in uprightness enter into peace, and they shall rest in the beds. Isaiah 57:1. God has given me also the privilege to serve the Lord in this center for a couple of years with his dear sister Selvi. I found in her life the life of prayer as well as holiness. She had been much helpful to me in Bangalore Center ministry. Though her health was affected in many ways, she was so zeal in the ministry of God, constrained by the love of Jesus, worked hard. Though we lose a center mother here, in heaven, one more saint is added, for Zion is a joyful comfort to us. Let the God of all comfort may console everyone who are affected by this Ammachi's home call. We pray that the Lord may raise up many such saints to continue his ministry. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. Psalms 102, verse 16. Pastor Thambidurai and co-workers, Dubai. Precious in the sight of the Lord is the death of his saints. Psalms 116, verse 15. Sister Selvi was faithful in the house of the Lord, becoming an useful vessel used in the hands of God. She used to pray well and had burden for souls. She was a consolation to others. Having the vision of Zion, she suffered much for the Lord and finished her course with joy and has reached Zion. We will also follow her footsteps. May the Lord raise up many to fill up the gap. Pastor Asirvadam Jeshudas, Pastor Keshavan, Mother Jnana Pushpam, and co-workers, Trichy Center. John 12:26. If any man serve me, him will my Father honor. Our sister Selvi came to the ministry in the midst of reproaches, humiliation, and resistance. Therefore, God honor her in the ministry. She labored hard in the vineyard of the Lord, not being weary or discouraged. She kept all problems in prayer. God had accomplished his plan and purpose in her life and gathered her to Zion. May the Lord raise many more to fill up the gap. Pastor Samadhanam, Pastor Gershon, Sister Pushpalata, and co-workers, Kadalur Center. Except a corn of wheat fall in the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much fruit. John 12:24. Our beloved mother was a chosen vessel of God. She was a prayer warrior. Many were blessed through her ministries. Her demise was great loss to us, but gain in heaven. Sister Kunyamma, Assistant Mother, Punenur Center. Ammachi was more than a mother to me. She brought everything for me before I asked her. She used to call me once in a year.
I saw her in Chennai Convention after 4 years. She was totally weak. I used to pray much for her. One day I had a vision about her. Pastor Lazarus, late chief pastor, came in a car and took her away. Before a month, I knew about Amachi's sickness. When I strove in prayer, I had a vision. A coconut tree fell down, uprooted on the faith home. I did not know about the sudden demise of Amachi. Last Sunday, I saw another vision. The mother who was with me, her visa was ready and she went to heaven. It was about Bangalore Amachi. Amachi was born in Zion, ran a race in Zion, and attained Zion. God gave privilege to serve these many years for him. I beseech all of your prayers for me to follow the good example of Amachi and partake in my inheritance. Sister Shobha, Sanapeta Faith Home, Punundu Center. P. Rajan, TPM, Marthandam. I would like to testify about my auntie Selvi. She was born and brought up in a Hindu family. She was saved, baptized, received Holy Spirit, and was a believer of Vinganji Faith Home. At the age of 17, she joined this ministry. Her parents were not willing to send her for this ministry. After she joined this ministry, her mother became sick, but afterwards God blessed the family members and saved them. She used to advise that we have to keep all things in prayer. She faithfully did her ministry, joyfully and finished her race and reached Zion. Her demise is a loss for us, but a great gain in Zion. May the Lord prepare us, the whole family, for his coming. So I have fought a good fight. I have kept the faith. I have finished my course. 2 Timothy 4:7. She was a prayerful sister and stood zealous for holiness. When I did the ministry with her, she was a great comfort to me. That the good Lord help me to run my race victoriously. Sister Uma Paul Raj, Targundam Local Faith Home, Paramagudi Center. I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. 2 Timothy 4:7. Our dear mother was faithful, meek and simple. She had motherly heart. Many were blessed through her ministries. Her home call is a great loss for the work of God, but gain to heaven. Brother Roy and Sisters Wingenji. From Sister Prema and Sister Maliya, Kunnur. Sister Sylviaka was a mother-like blessing to the Kunnur Center ministry. She was a real comfort to all the workers and believers at the center. When she would prophesy, it was a great blessing and rest to all the workers. She was a great help to all elder sisters and had a great responsibility towards the ministry. She conducts all the work very wisely and precisely. Psalms 37:37, mark the perfect man and behold upright, for the end of that man is peace. Praise the Lord.